நாங்க எல்லாரும் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு வருத்தத்துல நிக்கிறோம். ஆனா நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசுறத பார்த்தா எங்களுக்கு சந்தேகமா இருக்கே. சந்தேகமா இருக்குன்னா என்ன சொல்ல வரீங்க? நீங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க. நாங்க இருக்கிற கவலையெல்லாம் மனசுல வச்சு அடக்கிக்கிட்டு, ஐயோ இப்படி எல்லாம் நடந்து போச்சேன்னு சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாம குத்தம் சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க அத்தாச்சி. நல்லா இருக்கது சொல்லிட்டேன். இவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க எல்லாரும் வெளிப்படையா தானே பேசிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் ரகசியமா பேசினா தப்பா தானே நினைக்க தோணும். ஏன் எல்லாரும் இருக்கும்போதே நீங்க 2 பேரும் நம்ம வீட்ல ரகசியமா பேசினதே இல்லையா? சொல்லுங்க. நாங்க 2 பேரும் பேசுறது மட்டும்தான் இப்ப உங்களுக்கு குத்தமா இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அடியே, இங்க வந்து உங்க பகுமானவாடி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேசாம இருங்களேண்டி. அங்க இருக்கவங்க தான் ராஜாங்கத்தோட குடும்பம்னு நினைக்கிறேன். அவங்கள கவரேஜ் பண்ணா எப்படி இருக்கும்? போலாண்டி, நல்ல யோசனை தான். சரி வாங்க. வா வா. மேடம் 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 ஒரே ஒரு கேள்வி மேடம். மேடம், நீங்க தான் முன்னாள் அமைச்சர் ராஜாங்கத்தோட தாயார்னு நினைக்கிறேன். அவரு கொலை பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என் புள்ள கொலை செஞ்சிருக்க மாட்டா மாட்டா. என்ன எதுவும் கேட்காதீங்க. படமெல்லாம் எடுக்காதீங்க. போங்க போங்க எல்லாரும். மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க திரு ராஜாங்கத்தோட மனைவி தானே? எல்லா சாட்சிகளும் உங்க கணவருக்கு எதிரா தானே இருக்கு. எப்படியும் குறைஞ்சபட்சம் 14 வருஷம் தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேண்டாங்க, நாங்களே குடும்பமா மனசுடைஞ்சு போயிருக்கோம். தயவு செஞ்சு எங்களை எந்த கேள்வியும் கேட்காதீங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். போங்க போங்க. மேடம் ப்ளீஸ் இங்க இருந்து மேடம் போங்க. ஆன்சர் பண்ணுங்க மேடம். மேடம் ப்ளீஸ். மேடம் நீங்க மேடம் இங்க இருந்து போயிடுங்க. ராஜாங்கத்தை கூட்டிட்டு வராங்க. சீக்கிரம் வாங்க. சார் 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 ஹலோ சார் சார் போறோம் போங்க. சார், ஒரே ஒரு கேள்வி போறோம் சார். போங்க, சொல்லுங்க. ப்ளீஸ் சார். சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? வரமா போங்கம்மா. நீங்களும் அந்த பொண்ணோட அப்பாவும் சேர்ந்துதான் கொலை பண்ணதா சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? கோர்ட் வாசல்ல வச்சு கேள்வி கேட்காதீங்க. சார் 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 ப்ளீஸ் ஹலோ, சார் போறோம், ஆன்சர் போங்க. சார் ப்ளீஸ் போறோம், பதில் போங்க. சொல்லுங்க சார். அப்புறமா பதில் சார், சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி போறோம் சார். போங்க. ராஜாங்கம் போங்க. ராஜாங்கம் ராஜாங்கம் ஐயா. அம்மா, இங்க நின்னு சத்தம் போட்டுருக்காதீங்க. போங்கம்மா. என்ன வாங்க. நின்னுட்டு இருக்க? கூட்டிட்டு வாண்ணா. வாங்க. உள்ள போங்க. ராஜாங்கம் சார் சார் ப்ளீஸ் சார் போறீங்களா? ஆன்சர் பண்ணுங்க போறோம், சார். போங்க. சார் சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? போறோம், சொல்லுங்க சொல்லுங்க. சார். கொலை வழக்கு பத்தி ப்ளீஸ் நீங்க சார். என்ன சொல்றீங்க சார்? சார் 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 ப்ளீஸ் சார். ஐயோ, போலீஸ்காரங்க எல்லாரும் என் புள்ளைய பார்த்தா சல்யூட் அடிச்சு கும்பிட்டு நிப்பாங்களே. இப்படி தர தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்களே, நான் என்ன செய்வேன் கடவுளே மோகனா. ஐயோ. இந்நேரம் கோர்ட்ல என்ன நடந்திருக்கும்? மாமாவை இன்னைக்கு கூட்டிட்டு போய் ஆஜர்படுத்துறேன்னு சொன்னாங்களே, ஒருவேளை மாமா உண்மையிலே கொலை பண்ணிருப்பாரா? சாச்சா, ஒரு உயிரை கொலை பண்ற அளவுக்கு மாமா தப்பானவர் இல்ல. இதுல வேற ஏதோ நடந்திருக்கு. தமிழ்செல்வி, அங்க என்ன நடந்திருக்கும்னு ஒண்ணும் தெரியலையே. அது சக்தி என்னோட பாடி இல்லைன்னு நிரூபிச்சிருப்பாங்களா? தமிழ்செல்வி. ஏய் தமிழ்ச்செல்வி, உன்னதான் கூப்பிடுறாங்க. டாக்டர், ஸ்டாண்ட் அப். இப்ப நான் என்ன சொன்னங்கறத உன்னால ரிப்பீட் பண்ண முடியுமா? டாக்டர், இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தனே, அது எதை பத்தி நான் சொன்னேன்னு உன்னால சொல்ல முடியுமா? சாரி டாக்டர். அப்போ உங்க அவனும் கிளாஸ்ல இல்ல, அப்படிதானே? சாரி டாக்டர். இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான கிளாஸ்னு தெரியுமா உனக்கு?
இங்க உட்காந்துட்டு உன் நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? டாக்டர் சாரி. அப்படி நீ கிளாஸ்ல இருந்துட்டு நீ ஏதோ யோசிக்கிறேனா, நீ இந்த கிளாஸ்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல. வெளிய போ. சாரி டாக்டர். வெளிய போன்னு சொன்ன. நீதிபதி வருகிறார். கேஸ் நம்பர் 1062 22/3/2026. Public prosecutor, you can proceed. தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த கேஸோட பின்புலம் என்னன்னா, சக்திங்கிற பையன் தேனி மெடிக்கல் காலேஜ்ல கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்க 1ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கிற ஜெனிங்கிற பொண்ண காதலிக்கிறாரு. ஜெனியோட காதல் விஷயம் தெரிஞ்ச அவங்க பெற்றோர் அவங்களுக்கு வேற ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஜெனி தான் சக்திங்கிற பையனை காதலிப்பதாகவும் அவரையே திருமணம் செய்ய விரும்புவதாகவும் சொல்றாங்க. இந்த சக்தி வேறு மதம் வேறு ஜாதியை சேர்ந்தவராக இருப்பதால் அவரோட ஜாதி மதத்தை வச்சு ஜெனியோட காதல பெற்றோர் எதிர்த்து ஜெனிக்கு வேற ஒரு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யறாங்க. போலீசார் சக்தியின் தலையில்லாத உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் மருத்துவர் உடற்கூராய்வு மற்றும் டிஎன்ஏ பரிசோதனை செய்து அது சக்தியின் உடல்தான் என்று சான்றளித்திருக்கிறார்கள். அதற்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அண்ட் டிஎன்ஏ ரிப்போர்ட் ஆமா, எந்த அடிப்படையில டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க? உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை யுவர் ஆனர். அவரோட டிஎன்ஏவை வேற யாரோடவும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்கிறதுனால சக்தியோட வீட்ல அவரு கலட்டி போட்டிருந்த பழைய உடையில் இருந்த அவர் முடிய வச்சுதான் இந்த டிஎன்ஏ சோதனை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் முதல் சாட்சியாக சக்தியின் மனைவி ஜெனியை விசாரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். ஜெனி 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 இங்க பாருங்கம்மா, எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. ஆனா அழுகாம நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கான நீதி கிடைக்கும். உங்க பேரு ஜெனி தானே? ஆமா சார். நீங்க சக்திங்கிற ஒரு விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணுனீங்களா? ஆமா சார். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது செல்லப்பாண்டிங்கிறவர் தானே? ஆமா சார். உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமாமா?